ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ். அதில் சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. சிலபஸை கொடுத்துருப்பாங்க இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இணைப்பு சொல்ல என்னென்னா, ஒரு சொல்லை இணைக்க பயன்படுத்தும் சொல்லி தான் இணைப்பு சொற்கள். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஏனெனில், ஆகையால், அதனால், எனவே, ஆயினும், இந்த மாதிரி பயன்படுத்துறது எல்லாமே இணைப்பு சொற்கள். இதை வச்சு எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை டேஷ் இதுவே எமக்கு தாயாகும். இப்போ ரெண்டு சொற்களையும் இணைக்கணும். ஓகேங்களா? கீழே ஆப்ஷனில் எது கரெக்டாகும் பார்த்தோன்னா, எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே நமக்கு தாயாகும். அதனால் என்பது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. ஆகையால் இதுவும் கரெக்டாக வராது. எனவே என்பது கரெக்டாக வராது. ஏனெனில் என்பது தான் இதுக்கு கரெக்டாக அமையும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏன்னா இதுவே நமக்கு தாயாகும். ஏன்னு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு தாயாகும். அடுத்து: நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஷ் அச்சம் ஒன்றுமில்லை. இதுக்கு என்ன வரும்னா, அதனால், ஆதலால், ஆதலால் அச்சம் ஒன்றுமில்லை. ஆகையால் போனவும் கரெக்டாகும். ஆகையால், ஆகையால், ஆதலால். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. அடுத்து: நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும். அடுத்து: நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை டேஷ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு ஒன்றாக எதுவும் செய்யவில்லை. ஆகவே போட்டால் கரெக்டாக வராது. எனவே, அதனால் எதுவுமே கரெக்டாக வராது. ஏனெனில் என்று போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து 5வது கொஸ்டின்: காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் அவர், ஏன்னா அவருக்கு எளிமை பிடிக்கும், அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகிழுந்தை பயன்படுத்திக்க மாட்டார். அடுத்து: தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறுவில், தீயினால் சுட்டப்புண் ஆறுவிலும் டேஷ் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது. இதுதான் இணைப்பு சொற்கள். அடுத்து: நான் நேற்று பள்ளி செல்லவில்லை டேஷ் என் உடல்நிலை சரியில்லை, ஏனெனில் என்னோட உடம்பு பார்த்தீங்கன்னா சரியில்லை. கருமேகங்கள் வானில் திரண்டன டேஷ் மழை பெய்யவில்லை. கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆகையால் போட்டா இருக்கும். ஆயினும், ஆயினும் மழை பெய்யவில்லை. அடுத்து: அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை, ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஆகையால் போட்டால் கரெக்டாக வருது. அதுபோல் கரெக்டாக வருது. அடுத்து: காகித மில்லத் இயற்பெயர் முகமது இஸ்மாயில், மக்கள் அவரை அன்போடு காகித மில்லத் என்று அழைத்தனர். இது எதுக்கு கரெக்டாக வரும்போது தான் முகமது இஸ்மாயில், ஏனெனில் மக்கள் அவரை அன்போடு அழைத்தனர். இது கரெக்டாக வராது. இல்லை என்றால் கரெக்டாக கன்ஃபார்ம் வராது. மேலும் வராது. ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதம் இல்லத் என்றே அழைத்தனர். அவரோட பேர் வந்து இஸ்மாயில், ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை அன்போடு காகிதம் இல்லத் என்றே அழைத்தனர். அடுத்து: குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் அது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். எனவே வராது. அதுபோல ஏனெனில் எதுவும் சொல்லுவோம். அடுத்து: தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் டேஷ் காற்று மாசு டேஷ் காற்று மாசு அடைந்தது, அதனால் காற்று மாசு அடைந்தது. மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், அவர் எளிமையை விரும்பியவர். இப்போதான் பார்த்தோம் காகிதம் இல்லத்துக்கு ஏனெனில். அடுத்து: மழை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை. மழை இல்லை என்றால் உலகில் உயிர்கள் இல்லை. இந்த ரெண்டு சொற்களை இணைக்கிற மாதிரி எது இருக்குன்னு பார்த்தோம்னா இல்லை. அடுத்து: பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆப்ஷனை பார்த்து எது கரெக்டாக இருக்கோ அது போகலாம். அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஷ் அவை நம் வாழ்வை வளமாக்கும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். எதுன்னு பார்த்தோம்னா அற இலக்கியங்கள். அடுத்து: நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின
நேற்று நல்ல மழை பெஞ்சது, அதனால ஏரி குளங்கள் நிரம்பின. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. காற்றின் மெல்லிய தொடுதல் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுதல் பூக்களை மாலையாக்குகின்றன. சூடான பொருளை கையால் தொடுதல் இருக்க வேண்டும். தொடுதல் சுரங்கி என்பது ஒரு வகை தாவரம். இது கரெக்டாக இருக்கும்னா, காற்றில் மெல்லிய தொடுதல்கள் பூக்களை தலையாட்ட வைக்கின்றன. காற்று வந்து பூக்களை தொடுதல். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். ஆல்ரெடி ஊருக்கு போயிட்டாரு, இன்னும் மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அது போல வராது, எனவே என்பதும் வராது, ஏனெனில் என்றும் வராது. அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் நான் குழப்பத்துடன் பார்த்தேன். உடனே என்று போட்ட கரெக்டாக. உடனே நான் குழப்பத்துடன் பார்த்தேன் வராது, மேலும் நான் வராது, ஏனெனில் வராது. அதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், ஏனெனில் அதனால் போடலாமா அப்படின்னு. அதனால் என்பது தான் கரெக்டாக வரும். அதனால் நான் குழப்பத்தோடு பார்த்தேன். மழை நன்கு பெய்தது, டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஏனென்றால் வராது, மேலும் வராது, ஏனெனில் வராது, மேலும் என்பது வராது, எனவே என்பதுதான் வரும். அழைப்பு மணி டேஷ் கயல்விழி கதவை திறந்தார். அழைப்பு மணி ஒலித்ததால். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது முருகன் படித்து முடித்து விட்டான். டேஷ் முகிலன் படிக்கவில்லை, ஆனால் முகிலன் படிக்கவில்லை. 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தன் படிச்சுட்டான், ஆனால் இன்னொருத்தன் படிக்காமல் இருக்கான். ஆனால் முகிலன் படிக்கவில்லை. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். டேஷ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அடுத்து மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி டேஷ் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எதற்காக வராது, எங்கு நடைபெறுகிறது? காமராசர் அரங்கத்தில். அடுத்து பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். அடுத்து பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இதற்கான இணைப்பு சொல்லுது. அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அடுத்து மனிதர்களை நிறைவேற்க அனுப்புவோம். டேஷ் நிறைவேற்கு செல்ல தயாராக இருங்கள். எனவே நிறைவேற்கு செல்ல தயாராக இருங்கள். நபில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க எங்கும் தரும். அதுபோல நண்பர்கள் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதும் உரியது. அதுபோல கரெக்டாகும். சரி, சொற்களை நம்ம படித்து பார்க்கும்போதே ஒரு சில சொற்கள் நம்ம போட்டே படிச்சுக்கலாம். தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி. டேஷ் தமிழ் மொழி நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகித வைத்தார். தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி. எனவே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறாரு காகிதம் இல்லை. ஆனால் வராது, ஏனெனிலும் வராது, அது போல வராது, எனவே என்பதை கரெக்டாக வரும். இதுதான் இணைப்பு சொல்லிட்டு இருக்க இணைப்பு சொல்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட வீடியோ முடியுது. தேங்க்யூ.